ஒருவேளை உங்களுக்கு 2.3 விட கிரியேட்டின் லெவல் அதிகமாகிடுச்சு, யூரியா லெவல் 60, 17 போயிட்டுருக்குன்னா நான்வெஜ்ஜை கண்டிப்பாக நீங்கள் மறந்து தாங்க ஆகணும். அந்த மாதிரி டயட் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் கூட சொல்லும்போது நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரியோ இல்லை ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரியோ நீங்கள் எடுத்துக்கலாம். இட்லி சாப்பிட்லாமான்னு ஒரு டவுட்டுங்க நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா அதில் உளுந்து இருக்கே, உளுந்து ப்ரோட்டீன் தானேன்னு கேட்பீங்க. இட்லி தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். அதுவும் அந்த இட்லியில் மில்லட்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு இடையில பசிக்குதுன்னா ஏதாவது ஒரு பழம். ஸோ நீங்கள் என்னென்ன பழங்கள் சாப்பிட்லாம், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க, பனானா அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லா ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. கொய்யா தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாதுளை ரொம்ப முக்கியமானது. பேரிக்காய் கொஞ்சம் சாப்பிட்லாம். ஆப்பிள் சாப்பிட்றீங்கன்னா ஒரு பாதி அளவு ஆப்பிள். ஸோ காய்கறிகள் எல்லாமே லீச் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிச்சிட்டு வெஜிடபிள்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். தவறாமல் வெள்ளை பூசணி, சுரைக்காய் ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி ஒரு 50லேருந்து 60 ml குடிச்சிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும்.